யோவான் 17. இயேசு இவைகளைச் சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவர்க்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களே எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப்போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். செபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே யோவான் 17வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். நீதியுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, இந்த உலகத்தில் அநேக பகைஞர்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கட்டுகள், பிசாசின் தந்திர கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம்.
தடுமாற்றங்கள், அநேக போராட்டங்கள் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த போராட்டங்களிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அந்த கடன் பார சுமையிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீண் செலவுகள், வீண் பிரயாணங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் ஆண்டவரே உடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நாங்கள் போகிற எல்லா பிரயாணத்திலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் முதன்மையாய் தேர்ச்சி பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற வேலைகள் எங்களுக்கென்று இருக்கிற பணிகளை அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவர். நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. உலகத்தின் தோற்றம் முதல் எங்களை ஆண்டவரே முன்குறித்தவரே, உன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எங்களுக்கு அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.